கற்றுக்கிட்டு பாடலாம். இங்கே பாருங்க, மோதகம். சரியா? கொழுக்கட்டை அவித்தல் வந்து இப்போ இந்த 6ஆம் கிளாஸ் பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக தேவையா? கண்டிப்பாக தேவையா? இப்போ நாமெல்லாம் வந்து என்ன மாதிரி சிந்திக்கிறவங்கலாம் சேர்ந்து ஒரு புத்தகம் தயாரிச்சோம்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் தூக்கிடுவோம். இதெல்லாம் தூக்கிடுவோம். இல்லை நீங்கள் 7ஆம் கிளாஸ் புத்தகத்தில் என்ன அதிரசம் செய்கிறது எப்படின்னு வச்சுருக்கீங்களா? இடியாப்பம் செய்கிறது எப்படி? இல்லாட்டி இந்த வட்டப்பம் இதெல்லாம் செய்கிறது எப்படின்னு சொல்லித்தர போறீங்களா? எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத வேலை பண்ணுறீங்க? இங்க பாருங்க, இந்த புத்தகத்தோட வடிவமைப்பு எப்படி தெரியுமா இருக்கு? தமிழ்நாட்டுக்கு ஒரு பாடம், இலங்கைக்கு ஒரு பாடம். அதாவது இந்த சீட்டுக்கட்டுல போடுவாங்க தெரியுமா? உனக்கு ஒரு கார்டு, எனக்கு ஒரு கார்டுன்னு. அதுபோல மாத்தி மாத்தி போடுறது. ஆளுக்கு ஒரு பாடம். ஆனா மலேசியா, சிங்கப்பூர்காரங்கள ஒரு ஒரு இதுவாவே மதிக்கிறது இல்ல. எந்த ஒரு 1ஆம் கிளாஸ்ல இருந்து இங்க பாரு ப்ரீ பிரைமரி 1ஆம் கிளாஸ்ல இருந்து இந்த புக் வரைக்கும் நான் பார்க்குறேன். மலேசியாக்காரங்களுக்குன்னு ஒரு பக்கத்த கூட ஒதுக்கல. மலேசியா இங்க பாருங்க. நாமெல்லாம் புக் உருவாக்குனோம்னா, தமிழ்நாட்டுக்காரங்க உருவாக்குனா சமமா எல்லாரையும் பார்ப்போம். கண்டிப்பா பார்ப்போம். ஏன்னா நம்மளுக்கு வந்து இப்படி வித்தியாசமா பார்க்கறது தெரியாது. ஒரு அம்மாவுக்கு 10 பிள்ளைங்க இருந்துச்சு. 10ம் சமம் தானே. 10யும் சமமா தானே பார்ப்பாங்க. அது மாரி தான் நானும் யோசிக்கிறேன். இங்க பாருங்க நாமலாம் புக் உருவாக்குனோம்னா, இலங்கைக்கு ஒரு பாடம், தமிழ்நாட்டுக்கு ஒரு பாடம். சரிங்களா? இந்தியாவுக்கு ஒரு பாடம். அடுத்து இது என்னென்ன ஊர் இருக்குது? மலேசியா இருக்கு, சிங்கப்பூர், சவுத் ஆஃப்ரிக்கா, மொரிஷியஸ் இருக்கு. அப்புறம் வந்து ஃபிஜி தீவு இருக்கு. அப்புறம் வந்து என்னென்ன ரீயூனியன் ஐலேண்ட் இருக்கு. இன்னொன்னு இந்த குலாட் இந்த கொலத்தோப் அது ஒண்ணு ஸ்பெல்லிங் நான் மறந்துட்டேன். அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊர்ல அ இந் அ இந்தோ ஏஷியன் மாதிரி ஒரு பேரு. அந்த பேர் மறந்துட்டேன். அவங்க வந்து எப்படின்னா முக்கியமான விஷயம் அவங்க வந்து அ அவங்க வந்து பேசுறது கிடையாது. எழுத படிக்கலாம் தெரியாது. ஆனா அவங்க நம்மளுடைய சொந்தக்காரங்க தான். சிலர் வந்து வேற மொழிக்காரங்களோட கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு வந்து மொழி தெரியாது. இப்போ நம்ம வந்து படிக்கலன்னா நம்மளுக்கு அதே நிலைமை தான். அப்புறம் இந்த பர்மால இருக்காங்க மக்கள். எவ்வளோ நாடுகள்ல இருக்காங்க. இவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? இலங்கைக்கு ஒரு பாடம், இந்தியாவுக்கு ஒரு பாடம். இது வந்து இதாவது இவங்க இந்த புத்தகங்கள்லாம் பார்க்குறப்ப எனக்கு என்ன தோணும்னா, இந்த இக்கரைக்கு அக்கரை பச்சைன்னு சொல்லுவாங்க. அதாவது மாடு என்ன நினைக்கும்னா, இந்த இடத்துல புல்லு ஒரு மாரி ஒரு மாரி மஞ்சளா, ஒரு மாரி டல்லா தெரியும். தூரத்துல இருக்கிற புல்லு வந்து பச்சையா தெரியுமாம். குடுகுடுன்னு அங்க ஓடுமாம். அப்புறம் அங்கருந்து இங்க பார்த்தா இந்த புல்லு வந்து பச்சையா இருக்கும். அது கிட்டத்துல இருக்கிற புல்லு வந்து ஒரு மாரி மட்டமா தெரியுமாம். அது மாதிரி இந்த இந்தியாவுல இருந்து இலங்கைய பார்க்குறப்போ எனக்கு இருந்த மனநிலைக்கும், ஆஸ்திரேலியாவுக்கு வந்ததுக்கப்புறம் இலங்கைய பார்க்குற